இன்றைக்கி அரைக்கீரை கடவுள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, இது எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு கழுவி எடுத்துட்டு இது கூட தக்காளி, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் போல் எடுத்துக்கணும். அதே மாதிரி பூண்டு 10 பல் எடுத்துக்கணும். இது கூட நான் 10 பச்சை மிளகாய் போடலான்னு நினச்சேன், ஆனால் 10எல்லாம் போடல. ஒரு 6-7 போல் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டால் ஓகே. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 10 கூட போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அரைக்கீரையை இது கூட சேர்த்துக்கணும். இது ரொம்ப வேகணும்லாம் இல்லை, நல்லா சுருண்டு வந்தாலே போதும். இன்றைக்கி என்கிட்ட மத்து எதுவுமே இல்லை, அதனால நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து எடுத்துருக்கேன். டேஸ்ட்டு பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. காரமும் சூப்பராக இருந்தது. காரம் நான் கம்மியாக சேர்க்கறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணா கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.